அதுக்கு முன்னால் பல படங்கள் பார்த்துருக்கோம். ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு நான் அர்த்தமே தெரியாமல் இருந்தது. இவர் தான் கடந்த 50 ஆண்டுகளாக இருந்த அந்த தமிழ் சினிமா ட்ரெண்டையே மாற்றினார். வச்சுங்களா, முன்னால் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாக்கள் ஷூட்டிங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோக்கள் நடக்கும். இவர் தான் அந்த ட்ரெண்டையை மாற்றி ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் வந்தார். ஒரு கிராமத்தில் போய் அந்த செட்டையே அப்படியே அங்கேயே வச்சு எடுத்தார் கம்ப்ளீட்டாக வந்து. அதாவது தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றினார், ட்ரெண்டையே மாற்றி ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டை செட் பண்ணார் இயக்குனர் இமயம் அவர்கள். அவர் சமாதி முன்னால் இன்னும் பேசுகிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். மேலும் இவர் மூலமாக வந்து பல திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள்லாம் எல்லாம் அறிமுகமாக இருக்காங்க. டைரக்டர் பாக்யராஜ், அப்புறம் பாண்டியராஜன், டைரக்டர் மணிவண்ணன், இவங்கெல்லாம் வந்து இவர் மூலமாக அறிமுகமாக இருக்காங்க. அப்புறம் நடிகை எடுத்தாச்சும் வச்சுங்களேன், ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா, இந்த எல்லா நடிகையும் இவர்கிட்ட முதல்ல நடித்து பேர் வானதுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து மற்ற சினிஃபீல்டில் போய் பல புகழ் அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம். ஆமாம், அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.